ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமாஸ். என்ன பாஸ், ஒரு காலத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சிங்கிளா களமிறங்கினாரு. ஆனா இப்போ அதிமுக மடியில உட்காண்டு 3வது முறையா ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற அந்த அதிகார மோதலுக்கு நடுவுல சின்னத்தையும் கட்சியையும் தக்க வச்சுக்கிட்டு கெத்தா வராரு அன்புமணி. இதோ அந்த 7 ஜொலிக்கும் பாமக தகவல்கள். 1. 3வது முறை எம்பி. 2004-2019க்கு அப்புறம் இப்போ 2026ல 3வது முறையா ராஜ்யசபாவுக்கு தேர்வாக போறாரு அன்புமணி. அதிமுக கொடுத்திருக்கிற அந்த ஒரு சீட்டுக்கு இவர்தான் வேட்பாளர் பாஸ். 2. யார் இந்த அன்புமணி? பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயாவோட மகன். ஸ்கூல்லயே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல MBBS, லண்டன்ல எக்கனாமிக்ஸ்னு செம்ம படிப்பாளி பாஸ். 3. இளம் வயது சாதனை. இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப சின்ன வயசுல மத்திய கேபினட் அமைச்சரானவர் இவர்தான். 2004ல சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தப்போ புகையிலை, போலியோ ஒழிப்புல செம்ம வேலை பார்த்தாரு. 4. அட்டெண்டன்ஸ் சர்ச்சை. படிக்கிறதுல ஃபர்ஸ்ட், ஆனா பார்லிமெண்ட் போறதுல இவர் லாஸ்ட் பாஸ். தர்மபுரி எம்பியா இருந்தப்போ 45%, ராஜ்யசபால இருந்தப்போ வெறும் 30% தான் இவரோட வருகை பதிவு. இது ஒரு பெரிய சர்ச்சையாவே இருக்கு. 5. அப்பா வர்சஸ் மகன். பாமக நிறுவனருக்கும் அன்புமணிக்கும் இடையில கட்சியை யார் கையாள்றதுன்ற ஒரு மறைமுக போட்டி நடந்துச்சு. ஆனா இப்போ கட்சியை தன்வசமாக்கி அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு அன்புமணி. 6. மாற்று வேட்பாளர் சௌமியா அன்புமணி. அன்புமணி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு மாற்று வேட்பாளரா அவரோட மனைவி சௌமியா அன்புமணியும் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேக்கப் பிளான் பாஸ். 7. திமுக கூட்டணி நிலவரம். ஒரு பக்கம் அன்புமணி, தம்பிதுரை களமிறங்க, திமுக கூட்டணியில திருச்சி சிவா, சுதீஷ், கிறிஸ்டபர் திலக்னு எல்லாரும் இன்னைக்கு மனு தாக்கல் செஞ்சுட்டாங்க பாஸ். அன்புமணி 3வது முறையா எம்பி ஆக போறத பார்த்தா நம்ம வைகை புயல் வடிவேலு சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு நக்கலான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் போயிட்டு வரேன், ஆனா வரமாட்டேன். நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன், ஆனா அங்கதான் இருப்பேன். என்னதான் வருகை பதிவு கம்மியா இருந்தாலும் டெல்லி அரசியல்ல அன்புமணிக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு தான் அவரை திரும்ப திரும்ப அங்க கொண்டு போகுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நாச்சி கண்ணா, பார்லிமெண்ட் போறது முக்கியம் இல்ல, அங்க போய் மக்கள் குரலை ஒலிக்க வைக்கிறது தான் முக்கியம். இந்த முறையாவது அன்புமணி 100% அட்டெண்டன்ஸ் போடுவாரான்னு பாப்போம் பாஸ். அட்டெண்டன்ஸ் மேட்டர்ஸ் ஆஸ் மச் ஆஸ் தி அசைன்மெண்ட் பாஸ். அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கொடுத்தது அதிமுகவுக்கு பலமா இல்ல பாமகவுக்குள்ள இது விரிசலை உண்டாக்குமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி கிழி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்சிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.